ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் இன்டர்வியூ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்த இன்டர்வியூ தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி படத்தை பத்தியும் அண்ட் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணதை பத்தியும் செம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டிலை சூஸ் பண்ணது அஜித் சார் தான். நான் ஃபர்ஸ்ட் அஜித் சார்ட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இந்த படத்துல இந்த மாதிரி 3 விதமான கெட்டப்ல அண்ட் 3 விதமான கேரக்டர்ல வரணும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு சடனா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு குட் பேட் அக்லி இந்த டைட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. சார், இதை விட டைட்டில் வேற லெவல் மாசா இருக்க முடியாது, இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் உடனே சும்மா சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லு, இல்லைன்னா வேற மாத்திக்கலாம். இல்ல சார், இது ஓகே, எனக்கு ரொம்ப பெஸ்டா தெரியுது அப்படின்னு சொன்னதும் அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடுக்கு அவரே போன் பண்ணி இந்த டைட்டில ஓகே பண்ணாரு. அண்ட் அப்பவே நாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணோம், படத்துல யார் யார் நடிக்கிறாங்க, இந்த படத்துல கேஸ்டிங் ரோல் யாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே நைட்ல முடிவு பண்ணி மைத்ரி சைட்ல பேசி அடுத்த நாளே எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டோம். அஜித் சார் கிட்ட ஒரு பெஸ்டே இதான், டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிப்பாரு. அண்ட் இந்த படத்துல அஜித் சார் அவ்வளோ ஸ்லிம் ஆனது காரணம் அவரோட ஒர்க் அவுட் தான். சாப்பிடவே மாட்டாரு, ஃபுல்லா டயட்ல இருப்பாரு. அவர் பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கும், உடம்ப போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்திப்பாரு. நாங்களாம் 9 to 6 9 to 9 அப்படின்னு ஒர்க் பண்றவங்க. பட் தலை அஜித் சார் மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்துருவாரு. காலைல சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு அதை பார்த்து ஷாக் ஆகும். அஜித் சாரே வந்துட்டாரு, வாங்க டக்குன்னு வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவரோட பேஷன் அப்படியே, அவர் பேஷனை அவ்வளோ லவ் பண்றாரு. அண்ட் இந்த டைம் லைன்ல 3 விதமான கெட்டப்ல வரதுனால ஒவ்வொரு டைம் லைனுக்கும் நாங்க கதை ரெடி பண்ண மாதிரி வரலாறுக்கே வரலாறு சொல்லணும் அப்படின்றத எங்களோட கான்செப்ட். இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.